வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸில் பஃப் கை வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பஃப் கை கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். கையோட மொத்தம் உயரங்க 13.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். நம்ம பஃப் கைக்கு வந்து தனியாக 3 இன்ச்சு நம்ம தனியாக வந்து மார்க் பண்ணணும். கையோட கரெக்ட் அளவுனா 11 இன்ச்சுங்க. நம்ம பஃப் கைக்கு சேர்த்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம், அதனால மொத்தம் 13 இன்ச்சு வருதுங்க. அதே மாதிரி கீழே அகலம்ங்க 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் பஃப் கைக்கு மட்டும் நீங்கள் 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு உங்களுக்கு பஃப் வந்து எவ்வளோ உயரமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பஃப் கைக்கு வந்து உயரம் வந்து 11 இன்ச்சும் பஃப் வைக்கிறதுக்கு 2.5 இன்ச்சும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லைனிங்கில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க. அந்த கிளாத்தை சேலை துணி மேலே போட்டு நீங்கள் அதே அளவை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சேலை துணியும் லைனிங்கும் ரெண்டுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போங்க நம்ம தைக்கிறது வந்து இந்த ஓரத்தில் நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அடையாளப்படுத்தியிருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை மட்டும் நீங்கள் சைடில் அடித்து கிளாத் அப்படியே திருப்பி போட்டு திருப்பி நம்ம சைடு ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுக்கணுங்க. நம்ம பஃப் வைக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அந்த வளைவாக தெரியுது பார்த்திங்களா, அந்த வளைவுலேருந்து நீங்கள் சின்ன சின்ன மடிப்பாக வச்சு நீங்கள் அப்படியே தைக்க ஆரம்பிக்கணுங்க. நான் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக அந்த வளைவு ஃபுல்லாக தைக்கணுங்க. பஃப்லேயே உங்களுக்கு நிறையா மாடல் இருக்குங்க. இந்த பஃப் வந்து உங்களுக்கு கைக்கு மேலே அந்த ஷோல்டருக்கு நேராக அந்த பஃப் வந்து கொஞ்சம் தூக்கிக்கிட்டு அழகாக தெரியுங்க. இந்த பஃப் வந்து அந்த மாதிரி தான் வரும் பாருங்கள். நீங்கள் தைச்சிங்கன்னா இந்த மாதிரி தாங்க வரும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காட்டன் சேலைங்கும் போது இன்னும் உங்களுக்கு அழகாக எடுப்பாக தெரியுங்க. இப்போ வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டுங்க லைனிங் வந்து அடியில் போட்டுக்கோங்க. சேலை துணியோட நல்ல பக்கத்தை லைனிங் மேலே போடுங்க. லைனிங்கோட நல்ல பக்கமும் சேலை துணியோட நல்ல பக்கமும் ஒரே மாதிரி வச்சு இந்த மாதிரி நேராக தையல் போட்டு எடுத்துக்குங்க. நம்ம கை ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துட்டோங்க. இந்த மாதிரி 2 கிளாத்தையும் திருப்பி விட்டுட்டு நம்ம தையல் போட்டிருக்கிறதுக்கு மேலே இப்படி தடவி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் போடையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ அந்த லைனிங் கிளாத் மேலே நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டுங்க நம்ம சேலை துணியும் லைனிங் துணியும் சேர்ந்தாப்பில் மடிச்சுட்டு திருப்பி அந்த லைன்லேயே ஒரு தையல் போட்டுட்டு வரணுங்க. போட்டுட்டுங்க திருப்பி நம்ம சைடு கை ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
வந்து நம்ம சுற்றி தையல் போட்டுட்டோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க சேலை துணியில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தும் லைனிங் துணியில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு கை தாங்க தைச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு கையும் தைச்சி இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துடலாங்க. அக்குள் பகுதியிலங்க ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் பஃப் வைக்கையில் நீங்கள் இப்படி கட் பண்ணாமல் தைச்சிங்கன்னா டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போங்க 2 கையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பஃப் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பஃப் வச்சு நம்ம தைக்க போகிறோம். நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நடுப்பகுதியில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போங்க அந்த வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியிலேருந்து நீங்கள் மடிப்பு வைக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள் நான் எப்படி மடிப்பு வைக்கிறேன்னு. முதல்ல மடிப்பு வைக்கல நமக்கு ஆப்போசிட் சைடில் மடிச்சுக்கிட்டே வரணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க. இந்த மாதிரி நீங்கள் மடிப்பு வச்சுட்டு சின்னதாக பின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே இருக்குங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக வச்சுட்டு சைடில் ஒரு பின் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நகராமல் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன மடிப்பாகவும் வச்சுக்கலாங்க, கொஞ்சம் பெரிய பெரிய மடிப்பாகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க. நான் வந்து சின்ன சின்ன மடிப்பாக வந்து மடித்து நான் தையல் போட்டுக்கிறேங்க. நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. நம்ம ஒரு பக்கத்தில் பஃப் வச்சுட்டுங்க, இன்னொரு பக்கம் வைக்கையில் நமக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம மடிச்சுக்கிட்டே வந்தோம். இன்னொரு பக்கத்தில் வந்து அதையே திருப்பி வந்து நீங்கள் மடிப்பு வைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரே மாதிரி மடிப்பு வைக்கக்கூடாது. இதே மாதிரிங்க நம்ம 2 கையிலையும் பஃப் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க.
பஃப் கை வந்து ஈஸியான முறையில் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நீட்டாக தைச்சிருக்கோம். பஃப் கை வந்து அழகாக வந்திருக்கு. பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து தைச்சிடலாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.